ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஓவலேஷனுக்கு பின்னாடி இம்ப்ளான்டேஷன் நடக்கிற அந்த சமயத்தில் நம்ம பண்ணக்கூடிய சில தவறுகள், உணவு முறைகள், இல்லை வேறு ஏதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் நமக்கு ப்ராப்பர் இம்ப்ளான்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடுறதுனாலையும் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அது இம்ப்ளான்ட் ஆகி நம்ம ப்ரெக்னென்சின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது ஒரு வெரி ஏர்லி மிஸ்கேரேஜாக அது போயிடுது, பீரியடாகவே நமக்கு வெளியில் வந்துடும். ஸோ இதனால் நம்ம ப்ரெக்னென்சி அப்படிங்கிறத நம்ம உணர்றதுக்குள்ளேயே இந்த விஷயம் எல்லாம் நடந்துருது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இம்ப்ளான்டேஷனை நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுறது, இதை தான் நம்ம 2 வீக் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓவலேஷன்லேருந்து அடுத்து நம்ம ப்ரெக்னென்சியா இல்லையா அப்படின்றத பீரியட்ஸ் மிஸ் ஆகி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த இடைப்பட்ட காலகட்டம் தான் 2 வீக் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இம்ப்ளான்டேஷன் பீரியட். இந்த பீரியடில் நம்ம என்ன மாதிரியான உணவுகளை மறந்தும் கூட எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாலும் அதில் சொல்லாத நிறைய உணவுகளை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் ஓவலேஷன் இம்ப்ளான்டேஷன் பீரியடில் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம உணவுப் பொருட்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கியமான இயற்கை விவசாயத்தில் விளைவிச்ச பாரம்பரிய அரிசி வகைகளையும் சிறுதானிய வகைகளையும் பயன்படுத்தி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய நட்ஸு, சீட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி அதை எப்படி மதிப்பு கூட்டல் பண்ணணுமோ பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆரோக்கிய உணவில் இந்த மந்த், அதாவது இந்த செப்டம்பர் மந்தில் ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த மந்த் ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் இருக்கும். அதாவது 5 சூப்பரான பொருட்கள் வெறும் 599 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். இது நீங்கள் யாருக்காச்சும் வாங்கி கிஃப்ட் கூட பண்ணலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் ராகி மால்ட், ஸ்ப்ரவுட்டட் கம்பு மால்ட், ஏபிசி மால்ட், பயோட்டின் நட்ஸ் பவுடர், அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மல்டி மில்லட் மால்ட், இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இதுவே போதும். டெய்லி ஏதோ ஒன்று அவங்களுக்கு மில்கில் கலந்து நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். எல்லாமே ரெடி டு ட்ரிங்க் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி இந்த இம்ப்ளான்டேஷன் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப க்ரூஷியலான, அதாவது இம்பார்ட்டண்டான ஒரு பீரியட் ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கும்போது. இந்த இம்ப்ளான்டேஷன் டைமில் நம்ம சில உணவுகளை தெரியாமல் சாப்பிட்றதுனால நம்மளோட கர்ப்பப்பையில் இம்ப்ளான்டேஷன் ப்ராப்பராக நடக்காமல் அந்த மந்த்தே தெரியாமல் அவங்களுக்கு பீரியட் ஆகிடும். இதுதான் நிறைய பேருக்கு கெமிக்கல் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வருது. ப்ராப்பர் இம்ப்ளான்டேஷன் இல்லாமல் கரு ஒட்டி வளராமல் அப்படியே அது பீரியடாக வந்துடுது. ஸோ இது எல்லாத்தையுமே தடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆஃப்டர் ஓவலேஷன் நான் சொல்ல போகிற இந்த உணவுகளை மறந்தும் கூட நீங்கள் எடுத்துடவே கூடாது. அதில் ஃபஸ்ட்டாக நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வேம்பு, அதாவது நீம். இது பார்த்திங்கன்னா நார்மல் வேம்பு, நீம், அதாவது வேப்ப இலை அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நிறைய பேர் இந்த மலை வேம்பு எடுப்பீங்க. அதனால தான் நம்ம அதை எப்போவுமே பீரியட்ஸ் டைமில் எடுக்க சொல்லுவோம். ஆஃப்டர் ஓவலேஷன் இதை எடுக்கவே கூடாது. இதனாலனா இது நம்மளோட கர்ப்பப்பையை சுத்தப்படுத்திடும், க்ளீன் பண்ணிடும். ஸோ கரு உண்டாயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது பீரியடாக வெளியில் வந்துடும். ஸோ அதனால் இந்த வேம்பு வகைகளில் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் இஞ்சியும் பார்த்திங்கன்னா டேரெக்டாக, அதாவது இஞ்சி ஜூஸு, இல்லைனா நான் பாடியை டிடாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சியை காலையில் வெறும் வயிற்றில் தண்ணியில் கலந்து குடிக்கிறது, இல்லைனா இஞ்சி டீ அதிகமாக ஒரு நாளைக்கு எப்போ டீ குடித்தாலும் இஞ்சி டீ குடிக்கிறது, இல்லை இஞ்சி சாறு தனியாக எடுத்து, இஞ்சி டீ கூட ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் எடுத்துப்போம். இஞ்சி சாறு தனியாக எடுத்துக்கிறது இதெல்லாமே பண்ணக்கூடாது. ஏன்னா இதுவும் உங்களோட யுட்ரஸை நல்லாவே கிளென்ஸ் பண்ணிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பப்பாயா, ஃப்ரூட்ஸில் பப்பாயா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பப்பைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் நம்மளோட யுட்ரஸை கான்ட்ராக்ட் பண்ணும். அதாவது யுட்ரஸ் நல்லா சுருங்கி உள்ளே இருக்கிற கருவை வெளித்தள்ளிடும். ஸோ இதனால் நமக்கு பீரியட்ஸ் வந்துடும். அதனால் பப்பாயா எடுத்துக்கவே கூடாது. அதுலேயும் ரா பப்பாயா கம்ப்ளீட்டாக எடுத்துக்கக்கூடாது. பழுத்த பப்பாயாவும் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பைனாப்பிள், அதாவது அன்னாசி பழம். இந்த அன்னாசி பழம்லேயும் இருக்கக்கூடிய புரோமிலைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் நம்மளோட கர்ப்பப்பையை தூண்டி அதாவது அந்த சர்விக்ஸ் ஓப்பனிங்கை தூண்டி நமக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்காக சான்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம
பைனாப்பிளும் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறமா லோ ஃபேட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். இதுவும் வந்து நம்மளோட இம்ப்ளான்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாது. நம்மளோட இம்ப்ளான்டேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணாது. ஸோ ரொம்ப லோ ஃபேட் டெய்ரி அதாவது மில்காக இருக்கட்டும், இல்லை லோ ஃபேட் வந்து சீஸ் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் எடுத்துக்காதீங்க. எதனாலனா இதில் வந்து பாக்டீரியாஸ், வைரஸஸ், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்து உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கிறத தடுக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சோயா ப்ராடக்ட்ஸ், அது இல்லைனா சோயா மில்க், சோயா சங்க்ஸ், இந்த மாதிரி சோயா ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே, டோஃபு, இது எல்லாத்தையுமே, சோயா சாஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரைட் ரைஸில் கண்டிப்பாக சோயா சாஸ் வந்து நம்ம ஊற்றுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சோயா சங்க்ஸ், இதில் இருக்கிற டோஃபு, இதெல்லாமே அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸை அதிகப்படுத்திடும். ஸோ இதனால் நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடும், ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து குறைஞ்சிரும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டுரும். இதனாலேயும் நமக்கு வந்து ப்ராப்பராக இம்ப்ளான்டேஷன் நடக்காது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா காஃபி, அதாவது ஒரு நாளைக்கு 1 கப் காஃபி நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம். அது வந்து எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் அடிக்கடி நான் வந்து காஃபி குடிப்பேன். நான் கஃபைன் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அதிகமாக சாப்பிடுவேன். ஏன்னா கஃபைன்னா நிறைய பேர் நினைக்கிறீங்க காஃபியில் மட்டும்தான் இருக்குன்னு, பட் கிடையாது. பிளாக் கலரில் இருக்கிற எல்லா விதமான கடையில் விற்கக்கூடிய ட்ரிங்க்ஸில், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸில், இது எல்லாத்துலேயுமே கஃபைன் இருக்குது. ஸோ கஃபைனேட்டட் ட்ரிங்க் எதுவாக இருந்தாலுமே அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் உங்களோட கரு வளர்ச்சியை பாதிக்கும். ஸோ இம்ப்ளான்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபைனலாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்த கேக்ஸ் அண்டு பேஸ்ட்ரீஸ். அதாவது பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமான வெண்ணெய், அப்புறமா இந்த டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வனஸ்பதி, இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி செய்யக்கூடியது, மைதாவில் செய்யக்கூடியது, வெள்ளை சர்க்கரையில் செய்யக்கூடியது, அதே மாதிரி நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கெடுதல் தான். இதை வந்து நம்ம ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து நம்மளோட யுட்ரஸை பாதித்து நமக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த கலர்ஃபுல்லான கேக்ஸு, அப்புறமா வந்து அதிகமாக க்ரீம்ஸ் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பேக்கரி ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணப்படாத மீட், அதாவது ப்ரொசஸ்டு மீட் வந்து நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. அதாவது அன்ப்ராசஸ்டு மீட், இதில் வந்து நிறைய கிருமிகள், வைரஸ், பாக்டீரியாஸ் எல்லாமே இருக்கிறதுனால உங்களோட இம்ப்ளான்டேஷனை பாதிக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்காமல் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா சீ ஃபுட் ஐட்டம்ஸ், ஹை மெர்க்குரி கண்டென்ட் இருக்கக்கூடிய சீ ஃபுட் ஃபிஷ்ஷஸ், சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களோட இம்ப்ளான்டேஷனை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆஃப்டர் ஓவுலேஷன் நீங்கள் வந்து சீ ஃபுட் வந்து பார்த்து சாப்பிடணும். ஃபிஷ் வந்து ஒரு நார்மலாக நம்ம சாப்பிட்ற இந்த சங்கரா ஃபிஷ்ஷு அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அளவுக்கு மீறி புதுசாக ஹை மெர்க்குரி கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நம்ம படித்ததில் பிடித்தது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.